ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பனானா வச்சு செய்கிற ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகும். இதே மாதிரி நல்ல பழுத்த நம்ம ஏத்தப்பழம் வாங்கி வச்சுக்கணும். ஒரு 3 பழம் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒயிட் சுகர் உபயோகிக்கலாம். 4 ஸ்பூன் நெய் வேணும், நல்ல நெய் வேணும். இனி இந்த பனானாவை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நெய் ஊற்றி இந்த பனானா பீசஸை போடணும். பார்த்தீங்களா, பேன் அடுப்பில் வச்சு நெய் ஊற்றியாச்சு. இனி இந்த பனானாஸை ஒன்றா இப்படி போடணும். ஒன்றா தான் போடணும். இப்படி ஒன்றா போடணும். எல்லாம் கூட சேர்த்து ஒன்றா போடக்கூடாது. ஒன்றா ஒவ்வொரு பீஸாக போடணும். நம்ம பார்த்திங்களா, இந்த மாதிரியாக நம்ம பனானா பேனில் போடணும். முதல்ல நம்ம 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். இது கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம இது மேலே சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் எது இருக்கோ அது போட்டால் போதும். இங்கே தூவணும், சும்மா போடக்கூடாது, நல்லா தூவணும். இப்படி மேலே அப்படி நல்லா வெதறி எண்ணி விடணும். பார்த்திங்களா, பனானா அந்த நெய்யில் அப்படி வேகுது. எவ்வளோ நெய் வேணாலும் சேர்க்கலாம். குறைஞ்சது ஒரு 4 ஸ்பூனாவது நெய் போடணும். நல்ல நெய் போடணும். நெய் எவ்வளோ சேர்க்கமோ அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே நாட்டு சர்க்கரை அப்படியே நம்ம தூவணும். பார்த்திங்களா, நாட்டு சர்க்கரை தூவியாச்சு. இனி இது திருப்பி போடணும். நம்ம இந்த பனானா ஒன்றா மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போடணும். இந்த பார்த்திங்களா, இதே மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில், லைட் ப்ரௌன் கலரில் இந்த பழம், ஏத்தப்பழம் நல்லா வெந்து வரணும். நல்ல கிறிஸ்பியாக வெந்து வரணும். ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம், எடுத்து சாப்பிடுற மாதிரி. நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் இஷ்டப்படாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டான, அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் இது. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.